ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 வகையான மணிக்கொழுக்கட்டை ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ, வீடியோக்குள்ளே போகலாம். மணிக்கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல அரிசி மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். தண்ணி 4 டம்ளர். தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணணும். அரிசி மாவு 2 கப்பு, தண்ணி 4 டம்ளர், 2:4 ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக. எண்ணெயும் தண்ணியும் நமக்கு நல்லா பைண்ட் ஆகி கொதிக்கிறச்சே நம்ம அரிசி மாவு கிண்டரிச்சே ஒட்டாமல் வரும். அரிசி மாவு பாக்யலட்சுமி பிராண்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. நம்ம ஆட்டில் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவில் கூட இந்த மணிக்கொழுக்கட்டை பண்ணலாம். தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி மாவை அதில் ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டோம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்க மாவு நமக்கு சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடும். மணிக்கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு கையில் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுட்டு மணிக்கொழுக்கட்டையை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவை திரட்டி வச்சிட்டோம்னாக்க நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மணிமணியாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மணிக்கொழுக்கட்டையை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் டின்னருக்கும் பண்ணலாம். உருட்டி வச்ச மணிக்கொழுக்கட்டையை நம்ம இந்த மாதிரி இட்லி குக்கரில் தண்ணி வச்சுட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 10-15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரிசி மாவை கிண்டுறதுனால அதுலேயே நமக்கு அரிசி மாவு பாதி வெந்துடும். மீதி பாதி நமக்கு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுனால வெந்துடும். உருட்டி வச்ச மணிக்கொழுக்கட்டையை 2 பேட்சாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேட்ச் நம்ம வேக விட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பேட்சில் நம்ம தேங்காய் மணிக்கொழுக்கட்டை பண்ண போகிறோம். தேங்காய் மணிக்கொழுக்கட்டைக்கு மிக்ஸி ஜாரில் 10 சில்லு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பச்சை மிளகாய் 3, தேவையான அளவு உப்பு. இதை நம்ம இப்போ நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் மணிக்கொழுக்கட்டையை தாளிக்கிறதுக்கு ஆயில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடிப்பொடியாக சாப் பண்ணது, கொஞ்சமாக பெருங்காயம். இது நல்லா சவக்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 2-3 நிமிஷத்துக்கு. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம மாவு கிண்டச்சே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டீம் பண்ண மணிக்கொழுக்கட்டையை இதோடு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கொழுக்கட்டை எல்லாமே நம்ம ஒத்தாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. ஃபைனலாக நமக்கு தேங்காய் மணிக்கொழுக்கட்டை சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம கார மணிக்கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன். இதை நல்லா சவக்க பொரிஞ்சதுக்கப்புறமா காரப்பொடி 1/2 டீஸ்பூன், இட்லி மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டீம் பண்ண செகண்ட் பேட்ச் ஆஃப் மணிக்கொழுக்கட்டையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. நம்ம எப்போதுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி போர் அடித்தாக்க நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஃபைனலாக கார மணிக்கொழுக்கட்டையும் நமக்கு சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. ஸ்வீட் மணிக்கொழுக்கட்டைக்கு பால் 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஜாகரி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன்,
பாதாம் பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 கொழுக்கட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக நமக்கு ஸ்வீட் மணி கொழுக்கட்டையும் சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த 3 வகையான மணி கொழுக்கட்டை ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.